Hey kids, hey my ginger kids, praise Lord, praise Lord, praise the Lord. Louder, I need it louder. Praise the Lord. Yes kids, that's how you sound. அப்படிதான் நீங்க எல்லாருமே தேவனோட நாமத்தை கம்பீரமா அறிக்கணும். Praise the Lord அப்படின்னு நம்ம சந்தோஷமா தைரியமா கம்பீரத்தோட சொல்லணும். ஏன்னா நீங்கெல்லாம் யாரு? Gen J kids. Gen Jனா என்னது? Generation set apart for Jesus. Yes, நீங்க எல்லாம் இயேசுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற சந்ததி. எஸ், நீங்களாம் மத்தவங்க மாதிரி கிடையாதுங்க. நீங்களாம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஏசப்பா உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறாங்களா. அதுக்கேத்த மாதிரி இந்த மாதத்தோட தீமே என்னது? லைக் arrows in the hands of the warrior. ஒரு பலவான் கரத்துல இருக்கிற அம்புகளை போல இருக்கிறீங்களா? அப்போ நீங்க எவ்வளவு ஷார்ப்பு. நீங்களாம் வெப்பனா? வாவ், நீங்களாம் ஒரு ஆயுதமா இருக்கிறீங்க. அப்போ நீங்களாம் எவ்வளவு ஷார்ப், நீங்களாம் எவ்வளவு ஸ்ட்ராங். எஸ், ஏன்னா நீங்களாம் யாரு? Gen J kids. நீங்களாம் Gen J பிள்ளைங்களா இருக்கிறீங்க. Yes, again repeat it with me. கூட சொல்லுங்களேன். Gen J அப்படின்னா என்ன? Generation set apart for Jesus. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? பத்த மாட்டேங்குது. Generation set apart for Jesus. Yes, ஜீசஸ்ங்க. நீங்களாம் யாரு? இயேசுவோட சந்ததி. எஸ், உங்ககிட்ட இருந்து அநேகர் இயேசு யாருன்றத கத்துப்பாங்க. நம்மளோட இந்த தீம் வேர்ஸ் என்னன்றத முதலாவது நம்ம வாசிச்சுலாம். வரீங்களா? ஞாபகம் இருக்கா? நான் பவர் வேர்ஸ சொல்லல, 1 Peter 2:9 சொல்லல. நம்மளோட தீம் வேர்ஸ் என்ன ஞாபகம் இருக்குல்ல? லைக் arrows in the hands of the warrior. சங்கீதம் 127 4 வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். சோ நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பலவான் கையில இருக்கிற அம்புகளை போல இருக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல Psalm 127:4 like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. So நீங்கெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க கிட்ஸ். நீங்கெல்லாம் ஆரோஸ்ன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உங்க எல்லாருக்கும் அந்த அம்பு தெரியும்ல, போய் அது வீசிச்சுன்னா ஒருத்தவங்களை எப்படி பியர்ஸ் பண்ணும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே அப்படிப்பட்ட கிட்ஸா தான் இருக்கீங்க. அதுக்கு தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாங்க ஹல்லேலூயா. எஸ் சொல்லுங்க. I am a warrior. I am an arrow in the hand of the warrior. தப்பா சொல்லிட்டேன். I am a arrow in the hand of the warrior. நான் ஒரு அம்பை போல இருக்கிறேன். ஏசப்பா என்ன அப்படி வச்சிருக்காருன்றதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த மாதம் சொல்லியிருக்கிற தீமே. ஓகே, நம்ம சர்வீஸ்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடியும் நான் சில காரியங்களை உங்ககிட்ட கேட்கணும். உங்களோட பைபிள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ப்ரேயர் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஒழுங்கா பைபிள் படிக்கிறீங்களா? ப்ரே பண்றீங்களா? அம்மா அப்பாவுக்கு கீழ்படுறீங்களா? ஸ்டடீஸ்லாம் ஒழுங்கா இருக்கிறீங்களா? நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டீங்க நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் ரிப்போர்ட் கார்டில் நீங்களே சைன் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏசப்பாக்கு அது பிரியம் இல்லாத காரியம். மற்றவங்களாம் பண்றாங்கக்கா, நானும் பண்ணா என்னன்னா, நம்மலாம் யாரு? ஜென் ஜே கிட்ஸ். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பிறர் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும், வேணாம் இப்படி பண்ணாத, இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நீங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏசுக்குள்ள உங்களை நீங்க மாத்திக்கணும். போய் சொல்லாதீங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க, நான் இப்படி பண்ணிட்டேன். அம்மா அப்பா புரிஞ்சுப்பாங்க. நீங்க ப்ரே பண்ணிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. படிக்க கஷ்டமா இருக்கா? நீங்க ஏசப்பா கிட்ட கேளுங்க. எனக்கு நீங்க சொல்லித்தாங்க ஏசப்பா, அவர் சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு. அப்போ நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க. நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்ல, பிறருக்கும் நீங்க சொல்லித்தர அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு. ஸோ நம்ம ஜென்ஜே கிட்ஸ் தப்பு செய்யக்கூடாது. அப்படியே ஒரு வேளை தப்பு செஞ்சுட்டாலும் உடனே ஏசப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயும் அதை கன்ஃபஸ் பண்ணிடணும், உண்மையை ஒத்துக்கணும். அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நம்ம ஏசப்பாவை பெருமைப்படுத்துவோம், நம்ம ஏசப்பாவை கனப்படுத்துவோம், ஏசப்பாவை நம்ம உயர்த்துவோம். ஸோ கிட்ஸ் நீங்க அதுக்கெல்லாம் ரெடியா இருங்க. பிகாஸ் நீங்க எல்லாருமே ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஸ்பெஷல். நம்மளோட பவர் வேர்ஸை நம்ம வாசிக்கலாம். ஏன்னா அந்த பவர் வேர்ஸ்ல நம்மள ஆண்டவர் எவ்வளவு அழகா வச்சிருக்காருன்றது நமக்கு தெரியும். 1 Peter 2:9 எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும்ல? 1 Peter 2:9 என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? But you are a chosen generation, a royal priesthood, a holy nation,
his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. ஸோ நீங்கள் எல்லாருமே எவ்வளோ ஸ்பெஷல் பார்த்தீங்களா? உங்களை இருளின் பிள்ளைகளா அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைங்களா இந்த மாதிரி தவறுகள் செய்ய மாட்டாங்க. கடைசியா ஒரே வாட்டி நம்ம அதை தமிழ்ல வாசிக்கலாம், வரீங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எடுத்துக்கிட்டீங்களா பைபிள்ல? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஸோ நம்மலாம் யாரு? we are the J generation. ஸோ நம்மலாம் இந்த மாதிரி பாவம்லாம் செய்ய மாட்டோம். அப்படியே ஒருவேளை தெரியாம செஞ்சுட்டோம்னா நம்ம ஏசப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட நம்ம அதை கன்ஃபெஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ நீங்கெல்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைங்கன்னா நீங்க ஏசப்பாவோட பிள்ளைங்க. நீங்க டார்க்னஸோட சில்ட்ரன் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கூட இந்த டிலே இல்லாம நம்ம வர்ஷிப்க்கு போகலாம். வர்ஷிப்க்கு அடுத்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து வீல் எண்ட். ஓகே, லெட்ஸ் ஆல் ப்ரே. நான் கண்ணை மூடிக்கோங்க. எஸ்அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இன்றைக்கு கூட அப்பா ஜென்ஜே பிள்ளைங்களை நீங்க இந்த சர்வீஸை பார்க்க வைக்கிற கிருபைக்காக நன்றி. இப்பொழுது கூட ஒரு பிள்ளைங்கள் மீதும் உங்களுடைய கரம் இருக்கட்டும், உங்க தேவ பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே. அப்பா, சிறு பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்டவரே ராஜா, எஸ்அப்பா அவங்க எல்லாரும் பலவான் கையில இருக்கிற அம்பை போல நீர் உருவாக்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி எஸ்அப்பா. இவங்க எல்லாரும் ஆண்டவரே ஜென்ஜே பிள்ளைங்களா ஆண்டவரே ராஜா. அப்பா, ஸ்ட்ராங்கா டெய்லி பைபிள் படிச்சு அப்பா பிரேயர் பண்ணி எஸ்அப்பா அப்பா உங்களோட வழிகளே நடக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப மீதி இருக்கிற இந்த சர்வீஸ் உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம். நீங்களே ஆளுக எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். எஸ், ஆமென். சோ வர்ஷிப் பண்ணிடுங்க. வர்ஷிப் முடிச்சிட்டு அந்த ஸ்பெஷல் செக்மெண்ட் என்னன்றதை பாருங்க. God bless you. மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஓர் கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஓர் கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். Amen. I'm a soldier in the army of the Lord. I'm a soldier in the army of the Lord. Gonna wear my war clothes on, that's what I'm gonna do. I'm a soldier in the army of the Lord. I've got His word, I've got a shield, I've got His truth, I've got my faith. As Jesus with me, I'll march on faith.
I'm a soldier in the army of the Lord. Again, I've got His word. I've got His shield. I've got His truth. I've got His faith. As Jesus with me, I'll march on faith. Let's march, guys. I'm a soldier in the army of the Lord. One more time. I'm a soldier in the army of the Lord. Yes. I'm a soldier in the army of the Lord. I'm gonna wear my war clothes on. That's what I'm gonna do. I'm a soldier in the army of the Lord. Amen. ஹலோ மை டியர் ஜென்ஜே கிட்ஸ், எல்லாருமே வந்து இப்போ சூப்பராக வந்து ப்ரேயர் பண்ணீங்க, அழகா தீம் வேர்ஸ்லாம் சொன்னீங்க, வர்ஷிப்பும் அழகா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வித்வுட் எனி டிலே என்ன பண்ண போறோம்னு யாருக்கு அதாவது கெஸ் இருக்கா? டேபிள்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க இத்தனை நேரத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஆனருக்குள்ள ஸ்மார்ட்டான கிட்ஸ் தானே? ஆமா தானே? எஸ் எஸ், கரெக்ட். ஸோ ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to make a craft. எஸ், அந்த கிராஃப்ட் எது பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதாவது ஐடியா இருக்கா? ஆமா, நம்மளோட தீம் பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு கிராஃப்ட் பண்ண போறோம். எஸ், நம்மளோட தீம் ஃபர்ஸ்ட் என்ன? அக்கா சொன்னாங்க, எல்லாம் ரிப்பீட் பண்ணீங்களா அத? எஸ், லைக் தி ஆரோஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த யார் கையில? அம்மா கையிலயா? யார் கையில? வாரியர்ஸ். எஸ், வாரியர்ஸ் யாரு? ஆண்டவர் கையில. அதாவது நம்ம ஆண்டவர் கையில இருக்கிற ஒரு வாரியர்ஸ போல நம்ம இருக்க வேணும். பலவான் கையில இருக்கிற ஒரு அம்புகளை போல இருக்க வேணும்னு அந்த வசனம் சொல்லுதுல, அதே போலதான் இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். சோ ரெடியா? ஸோ என்னென்ன ரொம்பவே சிம்பிள் ஈஸியான கிராஃப்ட் தான், நீங்க டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், அழகா எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிசர்ஸ் தேவை. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ரெண்டே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டிக்கை நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட ஓன் சாய்ஸ் ஆஃப் ஸ்டிக் பென்ஸ், கலர் பென்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்க எடுத்து 2 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ண, அதாவது இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ண 2 பீசஸ், ஒன்னு பெருசா இருக்கணும், இன்னொன்னு குட்டியூண்டு இருக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி 2 கலர் ஷீட்ஸ், எனி கலர். என்கிட்ட ப்ளூ இருந்தது, நான் ப்ளூல வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இல்ல, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன கலர் ஆசையோ, ரெட், பர்பிள், ஆரஞ்சு, பிங்க், என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். அந்த கலர்ல அழகா ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு குட்டி ஒரு பெருசு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மெயின் திங் என்னன்னா டபுள் சைட் டேப். ஓகேவா? டபுள் சைட் டேப் தான் நம்மளுக்கு இந்த ஃபுல் கிராஃப்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து அழகா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, நீங்க வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபர்ஸ்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குட்டி ட்ரையாங்கிள், ஒரு பெரிய ட்ரையாங்கிள். ஓகேவா? அழகா வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணும்போது பக்கத்துல பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருக்கணும். நீங்க மட்டும் கட் பண்ணி கையெல்லாம் வந்து ஹர்ட் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட அழகா கட் பண்ணுங்க. ஸோ ஒரு குட்டி ட்ரையாங்கிள், ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்களா? வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அதை நம்ம வந்து 4 பீசஸா நம்ம கட் பண்ணணும். எப்படின்னா, இந்த பாதி இருக்கு இல்லையா, இது ஒரு பாதி கட் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்த ஒரு பாதி கட் பண்ணும், அடுத்த பாதி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ல 4 பீஸ் வரும், குட்டி குட்டி குட்டியா வரும். அதை எடுத்து ஓரமா வச்சிருவீங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவல் ஸ்டிக், இதுதான் வந்து மெயின். இந்த ஸ்டிக்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா, இதை அழகா எடுத்து இந்த ஹாஃப் லென்த், ஒரு பாதி அளவு வரைக்கும் இந்த டபுள் சைடு டேப் எடுத்து நம்ம ஒட்டி வச்சிருவோம். ஸோ ஒட்டி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சோம்ல இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம், ஸோ அழகா இந்த மாதிரி நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். கையில உடைச்சாலே வந்துடும். ஆனா வந்து ஓகே, இப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி 4 பீசஸ் வந்துருச்சா? இந்த டேபிள்ல இருக்க தெரியுதா? இந்த மாதிரி 4 பீசஸ் வந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் டபுள் சைடு டேப் எடுத்து நாம இந்த இடத்துல அழகா ஒட்டிடுவோம். நீங்க வந்து இந்த ஸ்டிக் லென்த் அளவுக்கு அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சோ கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும் கைஸ். ஓகேவா? இந்த டபுள் சைட் டேப் ஒட்டினதுக்கு அப்புறம் அதோட அந்த பீலர் இருக்கும், அந்த ஸ்கின், அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு
இந்த 4 பீசஸ் எப்படி ஒட்டணும்னா கிராஸா ஒட்டிட்டு வரணும். அதாவது ஒரு வி ஷேப்ல, இங்க பின்னாடி ஒண்ணு இப்படி, இங்க ஒண்ணு இப்படி. அடுத்து இந்த சைட்ல ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆரோட அந்த பேக் சைடு அப்படியே அழகா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சைட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குட்டியூன்னு இந்த டபுள் சைட் டேப் இருக்குல்ல, இப்ப நம்ம இதோட பாதி கட் பண்ணது நம்மளுக்கு எக்ஸஸா இது கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ டேப் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுங்கன்னா, நான் அப்படிதான் பண்ணுவேன். ஸோ டேப் வேஸ்ட் பண்ணாம இது குட்டியூண்டு கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ஒட்டிக்கோங்க. ஃப்ரண்ட்ல ஒட்டிட்டு அதையும் திரும்ப கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படா ட்ரையாங்கிள், ஐ மீன் பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த பெரிய ட்ரையாங்கிளை அழகா எடுத்து இப்படி ஒட்டிக்கோங்க. திரும்ப இந்த குட்டி ட்ரையாங்கிள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து நீங்க டபுள் சைட் டேப்பும் யூஸ் பண்ணலாம், இல்ல ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? யூஸ் பண்ணி இந்த இடத்துல இப்படி பெருசா இப்படி ஒண்ணு ஒட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆரோட அந்த ஷார்ப்னஸ் அந்த இது கிடைச்சிரும். தெரியுதா? எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் சைட்ல டேப் ஒட்டாத சைட்ல, பெரிய டேப் ஒட்டாத சைட்ல ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, அந்த நீங்க அழகா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேர், என் பேர் நான் ஹெப்சிபா பியூலா அப்படின்னு சொல்லிட்டு வாரியர் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். உங்க பேர் என்ன? எஸ்தரா போடுங்க. எஸ்தர் வாரியர், மோசஸ் வாரியர். அதுக்கப்புறம் என்ன பேர் உங்களுக்கு, என்ன பேர் நீங்க வீட்டுல வச்சு கூப்பிடுவாங்களோ இல்ல உங்களோட பேரே என்னவோ அதை அழகா எழுதி பக்கத்துல வாரியர்னு கியூட்டா எழுதணும். அதுக்குதான் நம்மளுக்கு என்ன தேவை? ஸ்டிக் பென் தேவை. ஏன்னா ஸ்கெட்ச் பென்லாம் ஒரு மாதிரி ஊறி மொத்தையா வரும்ல, நம்மளுக்கு அது நல்லா இருக்காது. ஸ்டிக் பென்ல எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட எண்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் வரும். தெரியுதா? இப்படி இருக்கும். ஆரோ மாதிரி இருக்கா? ஓரளவுக்கு அது ஆரோ மாதிரி இருக்கா? சோ நான் சொன்னது புரியுதா? குட்டி ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள், பின்னாடி சைடுல தெரியுதா இந்த டேப் ஒட்டிடுவீங்க அழகா மேல வி ஷேப்ல. வி ஷேப்ல ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் அழகா அப்படியே வி ஷேப்ல ஒட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களோட நேம் நேம் அழகா எழுதிக்கோங்க. நான் என்னோட நேம் எழுதிருக்கேன். அப்படி போட்டுட்டு நான் என்ன போட்டிருக்கேன்? வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சோ நீங்களும் அழகா உங்களோட பேர் என்னவோ உங்க பேரு போட்டுட்டு வாரியர் அப்படின்னு போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்க யோசிக்கலாம் இந்த இடத்துல ஏன் அக்கா வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு டேப் விட்டுருக்காங்க அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, இப்ப இதை நம்ம கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், தூக்கி எங்கேயாவது போட்டுருவோம், இல்ல கபோர்ட்ல அது எங்கேயாச்சும் பழசாய் கிடக்கும், எல்லாம் வந்து நம்ம ஏதாவது தொலைச்சிருவோம். அப்படிதானே இருக்கும். ஆனா நாம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம ஆண்டவர் கையில இருக்கிற ஒரு அம்பு, பலவான் கையில இருக்கிற ஒரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் தேவைதானே. சோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டேப் இருக்கு இல்லையா, இந்த டபுள் சைட் டேப் என்னன்னா, இது நம்ம எங்க ஓட்டினாலும் இது ஒட்டும். ஓகேவா? அதோட குவாலிட்டி அதுதான். சோ இதை நம்ம அழகா பீல் பண்ணிட்டு உங்களோட கபோர்ட்ல நீங்க ஒட்டலாம், இல்ல உங்களோட மிரர்ல ஒட்டலாம், எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க மார்னிங் எழுந்த உடனே உங்க கண்ணுல, இப்ப நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னா என் முன்னாடி செவர் இருக்கு இல்ல ஒரு மிரர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நான் இதை ஒட்டிடுவேன். சோ ஹெப்சிபா பியூலா வாரியர் அப்படின்னு இருக்கும். சோ இதை பார்த்தோன்னே ஓகே, நான் பலவான் கையில இருக்கிற ஒரு அம்பு, நான் ஆண்டவர் கையில இருக்கிற ஒரு அம்பு, நான் இசப்பாக்காக ஒரு வாரியர் போல இருப்பேன், இந்த உலகத்துல அவர் வார்த்தையை கொண்டு போவேன், அவரை போல நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது எவ்ரிடே ரிமைண்டரா இருக்கும். ஓகேவா கிட்ஸ்? இன்னைக்கு உங்களுக்கு கிராஃப்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் 3rd வீக்ல உங்களை 5 PM பார்க்கலாம். ஓகே, until then God bless you. Awesome kids. நம்ம வந்து அழகா வர்ஷிப் பண்ணோம். அந்த கிராஃப்ட் எவ்வளவு கியூட்டா இருந்ததுல அதெல்லாம் நம்ம பண்ணோம். நீங்களாம் ஜென்ஜே கிட்ஸ் அந்த கிராஃப்ட் வீட்ல பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே, நம்ம வந்து இப்போ சர்வீஸை முடிக்க போறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, டெய்லி கொஞ்சம் பைபிள் படிங்க, டெய்லி ப்ரே பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணுங்க பைபிள் வேர்சஸ். மெயினா இப்போ நம்மளுக்கு இந்த தீம் வேர்ஸ் இருக்குல்ல, சங்கீதம் 127:4, Psalm 127:4, அதை மெமரைஸ் பண்ணுங்க. அடுத்த வாரத்துக்குள்ள மெமரைஸ் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா உங்களால முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கிராஃப்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த நம்பர் தெரியுதுல, அந்த நம்பருக்கு அனுப்புங்க. நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் அதெல்லாம் பார்க்க. ஓகே சரி, இப்போ நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணி சர்வீஸ் சென்ட் பண்ணலாமா? இசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இன்னைக்கு ஃபுல்லா எங்களுக்கு நீங்க கத்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பிள்ளைங்க டெய்லி உங்களுக்குள்ள வர்ஷிப் பண்ணி பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணி நல்ல பிள்ளைங்களா இருக்க நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. பலவான் கையில இருக்கிற அம்புகளை போல இந்த பிள்ளைகளை நீங்க உருவாக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி சண்டே 5 PM உங்களை நாங்க மீட் பண்றோம். Until then, this is
Carolina Gray signing off. Bye.